வணக்கங்க. எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மோர் மார்க்கெட். இந்த மோர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நேம் வந்து லில்லி பாண்ட். கரெக்டாக இது எங்கே இருக்குன்னா, நம்ம ரிப்பன் பில்டிங்லேருந்து ஸ்ட்ரெயிட் போய்ட்டு ஃபஸ்ட்டு ரைட் கட் பண்ணோன்னே நேரு ஸ்டேடியத்தோட 10ஆம் நம்பர் கேட்டு வரும். அந்த ரைட்லேருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போனோடனே கொஞ்சம் தூரம் போனோடனே உங்களுக்கு லில்லி பாண்ட் காம்ப்ளெக்ஸ்னு போட்டிருக்கோம். சரிங்களா, இதுதான் அந்த லில்லி பாண்ட் காம்ப்ளெக்ஸ். உள்ளே போனோன்னே பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் உள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் வழி, இதான் என்ட்ரன்ஸ் வழி. உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டே உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் வந்து சேல்ஸ் பண்ணுற கடை இருக்குது. உங்களுக்கு ரெடி பண்ணி தரணுன்னா என்ன சைஸு என்ன மாடல் வேணுமோ அவங்க ரெடி பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அதுக்கு 3 days 4 days டைம் கேட்டிருக்காங்க. அதே இடத்துல வந்து உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் டாப்பு, ஃபிஷ் டேங்க் ஸ்டாண்டு, அதுமாதிரி நீங்கள் லவ் பேர்ட்ஸ் எதாவது வளர்க்குறீங்க, இல்லை புறா எதாவது வளர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற கூண்டு கேட்டால் கூட அவங்க ரெடி பண்ணி தர சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ரேட்டு வந்து என்னென்னு ஃபைனல் பண்ணிவிட்டு அங்கே ஆர்டர் கொடுங்க. ஆனால் ஹோல்சேல் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங்கில் என்னென்ன ஷாப் இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு புக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் புக்கு சேல்ஸ் பண்ணலாம். அதே நீங்கள் ஒரு கடையில் வந்து கேட்டிங்கன்னா ரேட் கம்மியாக சொல்லுவாங்க. 2-3 கடை கேளிங்கன்னா அந்த புக் ஷாப்பே உங்களுக்கு ஒரு 40 கடை கிட்ட இருக்குது. செகண்ட் ஹேண்டு டிகிரி புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அங்கே போய்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் புக்கும் கிடைக்கும். நிறைய பேர் வந்து புக்ஸும் வாங்கிட்டு ஒரே கடையில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிடறாங்க, கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஒரு 2-3 கடை போய் கேளுங்க. அதேமாதிரி ஓல்டு ஆன்டிக்ஸ் ஐட்டம் வந்து யாராவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா அது ஒரு 10-15 கடை கிட்ட இருக்குது. அதேமாதிரி ஓல்டு காயின்ஸ் நிறைய பேர் கலெக்ஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஓல்டு காயின்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணி நீங்கள் சேர்த்து வைக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட எதாவது காயின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அங்கே போய்ட்டு சேல்ஸ் பண்ணலாம். உங்ககிட்ட எதாவது ஆன்டிக் ஐட்டம் இருந்தால் கூட அங்கே போய்ட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு அங்கே நிறைய ஷாப் இருக்குது. சில பேர் வந்து தார்பாயின்னு சொல்லுவாங்க. இந்த மழைக்கு வந்து டாப் மாடியில் போடுவாங்க. சில வியாபாரிங்க வந்து ரோட்டில் போட்டு இந்த பொருளெலாம் போட்டு விற்கிறதுக்கு ஒரு தார்பாய் ஷீட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கடைங்க இருக்குது. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் ஷாப் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்னென்ன ஷாப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.